நம்ம எல்லாமே சேர்ந்து இந்த இந்தியன் கவர்மெண்ட்டை சூஸ் பண்ணுறதுனால இது நம்ம ஒரு டெமோக்ரஸி நாடுன்னு சொல்லப்படுது. பட் அப்படிப்பட்ட இந்த டெமோக்ரஸி நாட்டில் நம்ம கேள்வி கேட்கறதுக்கு நமக்கு உரிமை கிடையாது. பிகாஸ் இங்கே இருக்க பாதி பேருக்கு நீட் எக்ஸாமுக்கு இருந்து ஒரு சாதாரணமான என்ட்ரன்ஸ் எக்ஸாம் தான் நினச்சிட்டு இருக்காங்க. பட் அடுத்த வேலை சாப்பாடுக்கே கஷ்டப்படுற குடும்பத்துலேருந்து தன்னோட பொண்ணோ பையனோ படித்து டாக்டர் ஆனால் நம்ம குடும்பத்தை அடுத்த லெவலுக்கு எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்னு நம்பிக்கை வச்சிருக்க ஒரே எக்ஸாம் இந்த என்ட்ரன்ஸ் நீட் எக்ஸாம் தான். ஸோ இப்படிப்பட்ட எக்ஸாம் பேப்பர் லீக் ஆகிடுச்சு. அதனால் வந்துட்டு நீங்கள் எழுதின எக்ஸாம் செல்லாது அப்படின்னு சொல்லும்போது இத்தனை வருஷம் அவங்க போட்ட எஃபர்ட்ஸ்க்கு ஒரு மதிப்பே இல்லாமல் போயிடுது. அதனாலே நிறைய பேர் வந்துட்டு தன்னோட வாழ்க்கையை முடிச்சுக்கிற அளவு கூட நிறைய பேர் முடிவு எடுத்திருக்காங்க. எந்த ஒரு விஷயத்துக்குமே வந்து நம்ம கவர்மெண்ட் அக்கௌண்டபிலிட்டி எடுத்துக்காதனால தான் இங்கே நிறைய பேர் ப்ரொடெஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. என் வாழ்க்கையிலே முதல் தடவை இந்த மொபைல் ஃபோனும் இந்த இன்டர்நெட்டும் யூஸ் பண்ணுறதுக்காக நான் ரொம்பவே பெருமைப்படுறேன். பிகாஸ் இத்தனை விஷயம் நடந்திருக்கு. இந்த எந்த ஒரு விஷயத்தையுமே வந்து எந்த ஒரு நியூஸ் சேனல்ஸ் கவர் பண்ணாதப்போ நம்மள மாதிரி இருக்க ஜென்சிஸ் கேள்வி கேட்டு ப்ரொடெஸ்ட் பண்ணுறதுக்கு எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. ஸோ எங்கேயும் யாரோ ஒரு பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க, ப்ரொடெஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க, அதுக்காக நீ ஒரு ரீல்ஸோ ஷார்ட்ஸோ போட்டால் எல்லாம் சரியாயிடுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இல்லை. பட் அத்தனை லட்சம் பேர் கேட்குற வாய்ஸஸில் என்னோடதும் ஒரு ஒன் ஆஃப் த வாய்ஸாக இருக்கும்னு ஆசைப்பட்றேன். அண்ட் ஒன் மோர் திங், இது எங்கேயும் நடக்கல, நம்மளோட இந்தியாவில் நடக்குது. நம்ம சூஸ் பண்ண கவர்மெண்ட் தான் தப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ இங்கே ஒரு விஷயம் மாறணும், அதை மாற்றணும். அதை மாற்றத்துக்கு நம்ம தான் கேள்வி கேட்கணும். அண்ட் என்னோட கேள்வியும் நான் இங்கே பதிவு பண்ணுறேன். அண்ட் நீங்களும் உங்களோட கேள்வியை கேளுங்க. அண்டு என்னோட கேள்வி என்னென்னா, இங்கே இத்தனை வருஷம் டெமோக்ரஸி நாடுன்னு சொல்லப்படுற இந்த கண்ட்ரியில் அந்த டெமோக்ரஸி எங்கே போச்சு?